ஐயா எனக்கு பாட்டி இறந்து போயிட்டாங்க, ஊர்ல இருந்து ஃபோன் வந்தது. அப்படியா? நான் அந்த சீனியர் வேலைக்காரன் சொல்லிட்டு அவன் என்ன விட்டான், சரி நீ போயிட்டு வா, எஜமானனை நான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பாட்டியை பார்க்க விட்டான். நான் போய் பாட்டியெல்லாம் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படியா? எஜமானன் வர முன்னாலே வரணும்னு நினைச்சு வந்தேன், ஆனால் நீங்க வந்துட்டீங்க. அப்படியா? சரி சரி. எஜமானனே ஏதாவது சொன்னானா? இல்லையே. ஒண்ணுமே சொல்லலையா? ஆனா ஒன்னே ஒண்ணு சொன்னா, என்னன்னா டிவி போடாது ரிமோட்டை கேட்டேன், ரிமோட் உடஞ்சிருந்தது. உடனே சொன்னா யானை போல ஒரு பூனை வந்து அது மேல ஐயே முட்டாள் எஜமானனே, யானை மாதிரி பூனை இருக்குமா? யோசிக்கவே மாட்டீங்களா? உங்களை ஏமாத்திட்டான் எஜமானன். என்ன நடந்து தெரியுமா? என்கிட்ட துணியெல்லாம் அலச சொன்னான். நான் துணி அலசினேன். உங்க சேர்ல வந்து உட்கார்ந்துருந்தான். நான் தாண்டா இப்ப எஜமானன் சொல்லி. ஆமா எஜமானன். அதுல வந்து உட்கார்ந்துட்டான். என்ன பண்ண தெரியுமா? டிவியை போட்டு ஒவ்வொரு மேட்சா மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருந்தான். அவன் சிக்ஸர் அடிச்சான் பாருங்க. இவனுக்கு டீம் ஃபெயில் ஆயிட்டு உடனே அந்த கோபத்துக்கு ரிமோட்டுக்கு பொத்துனதுக்கு போட்டு கீழே எரிஞ்சிச்சு. கால் வச்சு சவுட்டிட்டான். சவுட்டி தான் ரிமோட்டை உடைச்சான். உங்கள்கிட்ட என்ன சொன்னா, யானை மாதிரி பூனை வந்து உடைச்சிட்டு இல்லை எஜமானன், அவன் தான் உடைச்சான். என்கிட்ட சொல்ல மாட்டான் சொல்லி